What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். இது என்னைக்கு வந்த வீடியோன்னு தெரியல. ஆமா, என்ன நடுவுல கொஞ்சம் ஏன் பிஸி ஆயிட்டோம். ஏன் இப்படி அசிங்கமா பண்றீங்க? அது இன்ஃபுளுன்ஸ் வியூல நடந்த விஷயத்த பத்தி அது ஒரு பார்ட்டா வச்சிருப்பாரு. அது இல்லாம நிறைய விஷயம் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இஃபான் தான் ஒரு வார்த்தை கண்டென்ட் போல எல்லா யூடியூப் சேனலுக்கும். உங்களை பார்த்தவொடனே நான் ரொம்ப நாளா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்க ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்கன்னா? ஐயோ கம்பேக் கொடுக்க போறீங்க. பிளாக் நல்லா தானே இருக்கு. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். பனில பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மீம், நான் கார்ல போய் ரோட்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறேன். நீ காரை எடுக்காம இருக்கிறதே மக்களுக்கு செய்யற பெரிய உதவிடா. கரெக்ட் தான். அவது ஒரு கேஸ் ஆச்சுல்ல. அததான் இருக்கு. ஆமா நண்பர்களே, நானும் அந்த இர்ஃபானோட ரீசன்ட் வீடியோ பார்த்தேன். ஒரு உதவி செய்ய போற இடத்துல சாணி அடிச்ச மாதிரி ஆகிட்டாரு. போட்டிருக்காரு. அவங்க அசிங்கமா பண்றாங்களா இல்ல இவரு அசிங்கமா பண்றாரான்னு தெரியல. நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், அதை கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதுக்குன்னு நீங்க எப்படியா பண்ணுவீங்க? காருக்குள்ளே உட்காந்துக்கிறது, விண்டோ வழியா குடுக்கறது, அது அவங்க எப்படி வாங்குவாங்க? கையை விட்டு தானே வாங்குவாங்க. கஷ்டப்படுற மக்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் போது அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, இவர் இவ்வளவு வச்சிருக்காரு, ஆனா எல்லாரும் கொடுப்பாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நமக்கு அது கிடைக்காதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வாங்க தான் செய்வாங்க, கையை விட்டு வாங்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அதை காமெடி பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு வீடியோ வேற போட்டுக்கிட்டு அதுல ஒரு மியூசிக் வேற என்ன மியூசிக் தெரியவே தெரியலையா? உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? சரி, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு வச்சுக்கீங்க, அதை நீங்க எடிட் பண்ணும்போது உங்க எடிட்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியல, உங்க டீம்ல உள்ளவங்க யாருக்குமே தப்பா தெரியல போச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க இதை வந்து தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம், எத்தனை டைம்டா? ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீ தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ட்ரெண்ட்லயே இருக்கும்னா இது மாதிரி கான்ட்ரோவர்சி வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா ஊருக்குள்ள அவன் சாரி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இந்த ஃபார்முலாவை நாமும் ஃபாலோ பண்ணும். நான் இவருக்காக மட்டும் சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கஷ்டப்படுற மக்கள், ரோட்ல இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாதவங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோமோ இல்லையோ அவங்க கிட்ட கொஞ்சம் கைண்டா இருப்போம். உன்னால முடிஞ்சா கொடு, முடியலனா இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலோ இல்ல காசு கேட்டா கூட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஒரு கைண்டா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு திமிர்த்தனம் காட்டுறது, ஆட்டிடியூட் காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நாம இப்ப இவ்வளவு சொன்னா கூட இன்னொரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு விஷயம் வரும் பாருங்களா. சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா ஒட்டு துணி இல்லாம நடந்து போறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து சொன்ன மாதிரியே வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க எப்போ வந்து அந்த மாதிரி நீங்க நடக்க போறீங்கன்ட்டு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன ப்ரோ, துணி இல்லாத நடக்கணும், அவள் தானே பண்றேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ டீ ஷர்ட் யார் வேணா கேட்டு வாங்க ப்ரோ. ப்ரோ 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 என்னடா அது எனக்கு புரியல. பாக்குறேன்டா. ப்ரோ சென்சார் கூட கட் பண்ண முடியாது ப்ரோ. போதுமா? துணில தான் நடக்கிறேன், கவர்ல தான் நடக்கிறேன். ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க. ப்ரோ ப்ரோ ஏண்டா அவ்வளவு வீடியோ எடுத்து போடுறானுங்க. அத வந்து இவன் விசில் அடிச்சு ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா நியூஸ் கேஸ்ல போறணும் இல்ல. இப்படி தான் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க. எங்க போய் முடிய போதா? மஞ்சமா காமிச்சுக்கிறாங்கல்ல டோனி ஃபேன்ஸ், அவனுக்கு இந்த மாதிரி யாரனா ஒருத்தன் பண்ணுவானா? டேய்
28ஆம் தேதி ஓம் கிரவுண்ட்ல. டேய் நீ பண்ணதே ரைட்டே கடத்தமா ஒரு கிறுக்குதனோ. அத வேற நீ சேலஞ்ச் வேற பண்ற. நீங்க எப்படி பண்ண முடியுமான்னு. ஐபிஎல் வந்தாலே போதும் இது மாதிரி பல லூஸ் கிளம்பிடுறானுங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. ப்ரோஸ் கான்ஃபிடன்ட் லெவல். டிக்கெட் கிவ் அவே பண்ணுங்கண்ணா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் டிக்கெட். அண்ட் வந்து டிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுங்க. சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கிக்கலாம். அந்த காசு இல்ல சிரிக்க கூடாது. நான் படம் பிளாக்ல வாங்கிட்டு போக கூடாதான் டிக்கெட். சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? லைஃப்ல பாருங்களேன் இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் அவனும் ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். நாம இப்ப சிரிச்சிட்டு இருக்கோம், ஆனா அடுத்த வருஷமே படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு படம் தான் நடிச்சிட்டு இருக்காருல. நீயும் நானும் சேர்ந்து நடிச்சோம்ல படம் ஐபிஎல் இந்தியன் பீனல் லா நெக்ஸ்ட் மந்த் வருது. அந்த படம் ரிலீஸ் ஆகி அதோட பிரஸ் மீட்ல சொல்லுவாரு நம்ம கிட்ட, எல்லாம் சிரிச்சிருந்தீங்களா பாத்தீங்களாடா, இப்ப நான் இப்ப எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகிட்டேன். நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன், தமிழ்நாடே ஆடுவேன். நடந்தாலும் நடக்கும். நான் அன்னைக்கு தலைமறைவு தான். ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இவரோட படம் வரணும், அதுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப ஆசை. வரதான் மாட்டேங்குது. இந்த வருஷமாவது கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் போடுவேன் கண்டிப்பா. நான் டிக்கெட் பிளாக்ல வாங்கி அதை ரிவ்யூ பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி போடுவேன் கண்டிப்பா. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ட் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நான் வாங்குறேன் ப்ரோ பிளாக்ல டிக்கெட் நான் வாங்குறேன். உங்களோட கான்ஃபிடன்ட் நான் ஜெயிக்க வைக்கிறேன். தென்பாண்டி சீமையிலே தென்பாண்டி. Yes, you're singing the lyrics wrong. I don't know the lyrics. I just know the song. The vibes தான் தெரியும். I know the vibes. Which film is that song? Dude, don't ask me such things. Tell now. You tell. Tell me. Sajiniya. Rajiniya. Actually, I'm actually தென்பாண்டி சீமையிலே ரஜினின்றாரு அவரு. அவர்தான் சொன்னார். நான் I'm too sigma to answer this question actually. டேய் என்னடா இது நிலைமைய பாருங்க. ஆக்சுவலி நானுமே பேசணும்னு நினைச்சேன். இன்டர்வியூ எடுக்கறத பேர்ல ரொம்ப பண்றாங்க. யார் அவங்க ப்ரொஃபஷனல் ஆங்கர் கிடையாது. அந்த இதுல ட்ரெண்ட் ஆகி கிளிக் ஆனாங்க, அதை யூஸ் பண்ணி இப்ப வந்து அவங்க அது ஆக்சுவலா அவங்க அப்படி பண்றது என்னன்னா அடுத்தவங்களும் அது மாதிரி பண்றாங்க. அப்ப என்னன்னா நார்மலா அந்த ஒரு ஜெர்னலிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே இன்டர்வியூ பண்றாங்களாம், அவங்களுக்கு இது இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம நீங்களே ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், நீங்க ஒரு பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கும் எவனோ ஒருத்த சும்மா கட்டினா அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை வச்சு பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது வந்து எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலா எனக்கு இது மாதிரி இன்டர்வியூஸ் பிடிக்கல. இவங்க வந்து தைரியமா இருந்தா இளையராஜா உட்காரச்சு இது மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசியிருந்தாங்கன்னா ஒத்துந்துருப்பாங்க. ஸ்பாட்டிவா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவரா வந்து கழுவி ஊத்திருப்பாரு. நேரம் அந்த பொட்டேட்டோ என்ன படம் தெரியல இருப்பாரு. சொல்றேன். அதுவும் வந்து ரஜினியோட படமா சொல்றாங்க அந்த டீம்ல உள்ளவங்க. நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல தெரியலன்னு ஒத்துக்கூடாது. நமக்கு தெரியாதுங்க, ஒன்லி வைப் தான். அடியே இந்தியாங்கறனால தாண்டி இந்த போஸ்டர்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வச்சிருந்தா இத வச்சு ஒரு ரீல் கூட பார்த்தா நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு யாருக்கு மேட்ச் போட்டுருக்காங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கு மும்பைக்கு மேட்ச். சிஎஸ்கேயா? அப்ப விராட் கோலி ஆடுவார்ல? விராட் கோலியா? சிஎஸ்கேனா டோனிடி. நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு வைப் தான். நம்மளுக்கு வைப் தான். இது ஓல்டு மீம் தான், இருந்தாலும் பயங்கரமா இருக்கும்டா. ஒரு பக்கத்துல பஸ்ல போறப்ப எட்டி பாத்துக்கிட்டே வருவாங்க. என்ன மெசேஜ் பண்ணுவா சாட் பண்ணத பாக்குறான், அப்புறம் பேசுறேன். இது வந்து ரொம்ப பழைய மீம், ஆனா இப்ப பார்த்தாலும் அல்டிமேட்ரா. ஆமா இப்பயும் அப்படிதான் இருக்காங்கல்ல. அது பாக்குறது கொஞ்சம் கம்மி ஆயிட்டேனா எல்லாத்துக்கும் இப்பவே தான் நம்ம பார்த்தா பண்ணிட்டு இருக்க பாக்குறானே எட்டி பாப்பாங்க. அந்த மாதிரி நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல போனேன், அப்பயும் இந்த மீம் எனக்கு கரெக்ட்டா சூட் ஆச்சு. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். பெஸ்ட் விஷஸ்ல வந்து கால் பண்ணிருக்கோம் சார். பிசினஸ் லோடு தேவைப்படுதுங்களா சார்? லோன் பேசுறீங்க மேடம்? பெஸ்ட் விஷஸ் அசோசியேட் சார், ஆஃபீஸ் ஸ்டேட். நான் கால் பண்ணிக்கிறது சேலம் சார், பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பிசினஸ் லோன் பண்ணி கொடுப்போம் சார்.
நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு எந்த அளவுக்கு விவரம் தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்ற மாதிரி என் காதுல கேக்குது. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு ஜலதோஷம், தொல்லை, காய்ச்சல், இருமல் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விசாரத்துக்கு வாங்கி போட்டு வேற வழியே இல்ல. வாங்கி போட்டுட்டு எனக்கு திரும்ப போறங்க பேசுறோம். எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றான், எப்படி இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா இது மாதிரியே நாம வந்து கொஞ்சம் ஜாலியா பேசுவோம்டா அப்படின்னு சொல்லி பேசுறா. முடிச்சு வேலையை பாரு, அது மாதிரி தான் ரிப்ளை வரும். ஹலோ மறிக்க எறிஞ்சு புடுவேண்டி. இந்த கருங்காலி மாலை கூட ஒரு கால் ரெக்கார்டிங் வந்துச்சுல. சொல்லுங்க. அந்த மாலை தேவைப்படுது உங்களுக்கு? கருங்காலி மாலை அதோட பவர் என்னன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? இது சொல்றேன் கண்டிப்பா. உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன தேவை, உங்களுக்கு எதுக்காக வேணும்னு நினைச்சு கால் பண்ணீங்க நீங்க? எனக்கு பசங்கள்லாம் ரொம்ப சண்டைக்கு வரானுங்க. அவங்க வராத அளவுக்கு எப்படி மேடம் பண்ணலாம்? நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் சண்டைக்கு யாரும் கூட வர மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருங்க, சரியா? மூடிட்டு போன வேடா. நமக்குன்னா இந்த மாதிரி நானே எதிர்பார்க்கல. காலக்கடிங்க இருந்தாலும் நல்லா தான் இருக்கு காமெடியா. இன்னொன்னு சோட்டா பீம் ஒண்ணு வரும் தெரியுமா? ஹலோ சொல்லு தம்பி. சோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. ஐயோ சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து போயிட்டான். கடுப்பா இருந்துச்சு, அப்பப்ப கேட்டுட்டு இருப்பேன். அதான் ஜாலியா அப்பப்போ பாப் போட்டு விளையாடுவேன். Introvert me trying to socialize in this toxic world. பண்ண மாட்டேங்க. வெச்சீங்கன்னா தோலை ஊத்தி போடுவேன். அண்ணா தோலை உரிக்கிறதோட விட்டுறாதீங்க, லைட்டா உப்பையும் தடவி விட்டுருங்க. எகத்தாளம் நமக்கு பிடிக்கும். நமக்கு சைலண்டாவே இருந்துகிட்டு ஜாலியா பழகுவோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது மனசுல தோன்றத சொன்னாச்சுங்க முடிஞ்சு பண்ணிடுவாங்க. யாருன்னு? அண்ணியா? இல்ல போகல. யாரு அண்ணியா? அசிங்கப்படுத்திடுறாங்க. மீ ஆன் மை பர்த்டே ஆள உர்றா, மீ ஆன் அதர்ஸ் பர்த்டே ட்ரீட் குர்றா. விலைக்கு போறேன். ஆமா, மத்தவங்க பர்த்டே வந்தா ட்ரீட் குர்றா ட்ரீட் குர்றான்னு கேட்டுட்டு இருப்போம். ஆனா அதே நம்ம பர்த்டே வந்தா வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லற கூட இல்லடா. பாக்கெட்டே இல்ல. பொதுவா எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒரு டைம் நம்ம ட்ரீட்டுக்கு போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, நாமளும் வச்சுதான் ஆகணும். இல்லன்னா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல்ல, அந்த ட்ரீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாலை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாலை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிரு மிஸ்டர் நல்ல தம்பி. கோவா ஃபுல் ஸ்கேம், டோன்ட் கோ பேக்கேஜ் ரைடு. அவன் எங்க ஓட்டுறான்? ஓ இதுதான் ரைடு. ஏய், சின்ன பிள்ளைங்களுக்கு சுத்தி காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. உண்மையில போயிருந்தா இப்படிதான் பண்ணிருப்பாங்களா? அதிகமா போறாங்கடா. இல்ல, ஆக்சுவலி பின்னாடி இருப்பாங்க, பட் நம்மளதான் ஓட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஏதாவது கூட்டிட்டு போவே இல்லையா? என்ன அவ்வளவுதானா? கோவால நடக்கிற பல ஸ்கேம்ஸ்ல இது ஒண்ணு. நாங்களும் கோவாக்கு போனோம். கோவாக்கு போயிட்டு இந்த பேக்கேஜ் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரைடுனா சேர்த்து ஒரு ரைடா கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பேக்கேஜா ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. அதுல போய் ஏமாந்ததாண்டா மிச்சம். என்ன எல்லா ரைடுமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா என்னன்னா போறதும் தெரியாது வரதும் தெரியாது. ஒரு சுத்து முடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா அழைச்சிட்டு போவோம், கொஞ்சம் ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேக்கேஜ்ல போனோம், தனியா வந்து 1000 கொடுத்து ஒரு ரைடு போயிட்டு வந்துருக்கலாமே அப்படிதான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் தெண்டை அந்த ஒரு நாள் அப்படியே போச்சு. இவனுங்க எல்லாம் ரைடு முடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம போட்லயே உட்காந்துட்டு கிடக்கணும். அதுவும் ஒரு ரவுண்ட்ல சுத்தி நம்மள விட்டுருவானுங்க. நல்லா இருக்க மாட்டான் டிக்டாக், நல்லா இருக்க மாட்டான் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டான். அதுக்குதான் என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன ரைடு பிடிக்குதோ அந்த ரைடை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம போய்க்கணும். இவனுங்க நம்பி பேக்கேஜ்ல போனீங்கன்னா வச்சுங்க,
காசும் வேஸ்ட், ஒரு நாளும் வேஸ்ட். நீங்க நாசமா போயிருவீங்க. ஒரு தனி வீடியோ போடலாம்டா. எந்த இடத்துல நீங்க சாப்பாடோட ரேட்டை கேட்காம போய் வாய வச்சிடாதீங்க. 4 இட்லி தான் சாப்பிட்டேன், 4000 ரூபாய் பில் வந்துருக்கு. 4 இட்லி 4000 ரூபாவா? ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யார்? விஜய் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு டயலாக் சொல்லலாமே. பாருங்க. சொல்லலாம் ஏதாச்சும். இல்ல பாருங்க. பாட்டு பாடுறியா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், அக்குள்ள முடி இருக்கும், அது மூந்து பார்த்தா நாத்தரிக்கும், அது நக்கி பார்த்தா உப்பு பாரிக்கும். அதான் எனக்கு தெரியும். என்னது உண்மையிலே இருந்ததா? உண்மையாலுமே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு என்னடா இது தெரிஞ்சு பாடுறா? உண்மையிலே அத பாட்டு நினைச்சு பாடுறது தெரியல. ஆக்சுவலா ஸ்கூல்ல வந்து பாடுவாங்களா அது மாதிரி பாட்டு மாத்தி பாடுவாங்க கிண்டல் பண்ணி. அதுல அது வந்துச்சு போல. எப்பா செம. இது எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போனார்னே தெரியல. நல்லா கரெக்டா இருந்துச்சு. நிறைய கண்டென்ட் அது ஆரம்பிச்சாரு. இர்ஃபான் வீல் ஆரம்பிச்சு எங்க போய் எங்கேயோ முடிச்சிட்டாரு. கோவால கொண்டு வந்து முடிச்சாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு வீடியோ. நல்லா இருந்துச்சு. நைஸ். ஓகே, வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.